ரைட். குடிமையியல். குடி அப்படின்ற வார்த்தை குடிமக்கள் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. குடிமையியல் எதை பற்றி படிக்கிறது சார்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி படிக்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சணும். அர்த்தம் புரிஞ்சால் தான் அதுக்கு பேர் தான் படிப்பு. சும்மா வாச்சிட்டு போகிறது, மனப்பாடம் பண்ணுறதுக்கு பேர் படிப்பு கிடையாது. ரைட். இந்தியானா என்னங்க? இந்தியானா என்ன பார்த்திபன்? இந்தியானா சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்கள். பூமியில் இந்த லேண்ட் இருக்குல்ல, இந்த லேண்டு இதுதான் இந்தியா. இந்த லேண்டு, இந்த லேண்டில் இருக்கக்கூடிய மக்கள். மேப்பு பார்க்குறப்போ இது முழுசையும் மனசில் வச்சுட்டு இந்த இடத்த கவனிக்கணும். இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மைண்டில் மேப்பு நிற்காது. ஸ்கூலில் நம்ம அந்த தப்பு தான் பண்ணியிருப்போம். இது முழுவதையும் மனசில் வச்சுட்டு இந்த இடத்த பாருங்கள். மேப்பு முழுவதையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்த பாருங்கள். இப்போ பூமியில் தான் பூமி, அதில் இந்த லேண்டு, அந்த லேண்டில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் அதானது இந்தியா. இந்த வார்த்தைக்கு, இந்தியான்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? இதுதான் இந்தியா. அரசியலமைப்பு சட்டம். அரசியல் அமைப்பு சட்டம். அரசியல் கூட்டல் அமைப்பு அப்படின்னா அரசியலுங்கிறது அரசாங்கத்தை பற்றி படிக்கிறது. அரசாங்கம் மனப்பாடம் பண்ணாதீங்க. அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்குது? அமைப்புனா என்னது? எது எது எங்கெங்கே இருக்குது? வீட்டோட அமைப்புனா என்னது? கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு இதெல்லாம் இருக்கும், மாடி இதெல்லாம். அது மாதிரி அரசாங்கத்தோட அரசாங்கம்னா என்ன சார்? அரசு அப்படின்னாக்கா மக்கள்னு அர்த்தம் தமிழில். அங்கம் அப்படின்னா மக்களில் ஒரு அங்கம். அது என்ன சார் மக்களில் ஒரு அங்கம்? இவங்களுக்கு என்ன சார் வேலை? நம்ம இந்திய மக்கள்லாம் இருக்கோம், நம்ம எல்லாரும் அவன் சொந்த வேலையை செய்வோம். சரியா? அவன் சொந்த வேலையை செய்வோம். நம்மளிலேருந்து ஒரு டீம் எடுத்து உட்கார வச்சுருவாங்க. நீ போய் உட்காரு, நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா வேலையும் என்ன பண்ணு, நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேர் உட்கார வைப்போம். அப்போ மக்களில் ஒரு அங்கம். சும்மா கவனிங்க, மக்களில் ஒரு அங்கம். நம்மளிலேருந்து ஒரு டீம் எடுத்து உட்கார வைக்கிறோம். அவன் என்ன பண்ணணும்? நமக்கு எல்லா வேலையும் செய்யணும். அதான் அரசாங்கத்தோட வேலை. மக்களோட நலனுக்காக, மக்களின் நலனுக்காக என்ன பண்ணணும்? அவன் எல்லா வேலையும் செய்யணும். என்னென்ன வேலை சார் செய்யணும்? 3 வேலை செய்யணும் மெயினாக. அவனோட பணிகள், அரசாங்கத்தோட பணி தான். இது மக்கள் புரியாதனால தான் இன்றைக்கி கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. வெங்காய விலை ஏறிடுச்சுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுது அந்த மந்திரி? நான்லாம் வெங்காயம் சாப்பிடாத குடும்பங்க, அதனால் எனக்கு தெரியாது. அப்படி கிடையாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை செய்யணும். 3 வேலை செய்யணும் அரசாங்கம். என்னென்ன வேலை சார்? 1, அடிப்படை கட்டமைப்பு வசதியை உருவாக்கணும். அடிப்படை கட்டமைப்பு வசதியை உருவாக்கணும். அடிப்படை கட்டமைப்பு வசதி இங்கிலீஷில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்ன சார் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு முக்கியமானது என்னென்ன? நாட்டுக்கு இல்லை, நம்ம வீட்டுக்கு என்னென்ன முக்கியமானது? உணவு. அப்புறம் ஃபஸ்ட் என்னது? நீர் வசதி. அரசாங்கம் இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் சுகாதாரம், இங்கிலீஷில் வாட்டரு. சுகாதாரம்னா சானிடேஷன். சுகாதாரம்னா என்ன? முன்னாடி அட்டன் பண்ணவங்களாம் பேசாதீங்க, புதுசாக. சுகாதாரம் பார்த்திபன் ஏதாவது ஐடியா இல்லையா? நீங்கம்மா சுரேந்தர் ஏதாவது ஐடியா இருக்கா? சானிடேஷன் அப்படின்னா என்னென்னு? சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வெளியில் ரோடு கீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், டிச்சிலாம் தண்ணி தேங்காமல் பார்க்கணும். யார் பார்ப்பா அதெல்லாம்?
அரசாங்க வேலை தானே செய்கிறாங்க, அதெல்லாம் செய்யணும். அப்புறம் மருத்துவ வசதி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பார்க்கணும். மெடிக்கல் அதை எப்படி செய்வாங்க? அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அரசாங்கம் தான் உருவாக்கி நடத்தணும். அடுத்தது போக்குவரத்து வசதி, டிரான்ஸ்போர்ட், ரோடு கீடு எல்லாமே யார் அமைக்கிறாங்க நமக்கு? அவங்க தான். டிரான்ஸ்போர்ட் வசதி. அடுத்தது வேறு என்ன வேணும்? கல்வி, எஜுகேஷன், ஸ்கூலு, காலேஜு இதெல்லாம் உருவாக்கி, லைப்ரரி இதெல்லாம் உருவாக்கி என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். வேறு ரெண்டு முக்கியமானது. வெரி குட். பவர், எனர்ஜி, ஆற்றல், கேஸு கீஸு, கரண்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இங்கிலீஷில் எனர்ஜி எல்லாமே. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே, என்னது? தொலைத்தொடர்பு, ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன். இதெல்லாம் உருவாக்கணும். இது எல்லாத்தையும் யார் உருவாக்கணும்? அரசாங்கம் உருவாக்கணும். ஏங்க உருவாக்கணும் இதெல்லாம்? ஏன் உருவாக்கணும்? மக்களோட நலனுக்காக. இப்போ தண்ணி வசதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, விவசாயம் நல்லா நடக்கும். நல்லா நடந்தால் என்ன ஆகும்? உற்பத்தி பெருகும். விவசாயிக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். அதை வச்சு அவனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடெல்லாம் வாங்கிக்குவான். அதுபோக மக்கள் எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? சாப்பாடு கிடைக்குது. அதெல்லாம் செய்யலாம். சுகாதாரம் சுத்தமாக இல்லைன்னா என்ன ஆயிரும்? நோய் வரும். நோய் வந்துச்சு, அவன் செத்து போயிட்டான்னா அவன் குடும்பமே நடுத்தெருவில் நிற்கும். இப்போ அதை பார்த்துக்கணும். அடுத்து மருத்துவம். ஒருவேளை நோய் வந்துருச்சு, சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மருத்துவ வசதி இருக்கணும். அந்த விவசாயி உற்பத்தி செஞ்சால, விவசாயி மட்டும் வச்சு சொல்கிறேன், உற்பத்தி செஞ்சால விளைபொருள் அதை கொண்டு போய் விற்கணும். அவனுக்கு தேவையான ரா மெட்டீரியல், அல்லது அவன் படிக்க போகணும். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? விவசாயி உற்பத்தி செஞ்சதை எடுத்துகிட்டே போகல, சந்தைக்கு எடுத்துகிட்டு போக 100 மூட்டை விளைஞ்சிருக்கு, அவனுக்கு வருஷத்துக்கு அவன் குடும்பத்துக்கு 2 மூட்டை போதும். 98 மூட்டை அங்கேயே இருக்குது. யாருக்காவது பலனா? அப்போ 98 மூட்டையை கொண்டு போய் விற்றானா என்ன ஆகும்? அவனுக்கு வருமானம் அப்போ தான் கிடைக்கும். எல்லா பிஸ்னஸும் லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கல்வி. அடுத்து எப்படி விவசாயம் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு விவசாயம் பண்ணால் எப்படி இருக்கும்? கற்றுக்கிட்டு விவசாயம் பண்ணால் விளைச்சல் அதிகமாகலாம். கற்றுக்கிட்டதுனால தான் என்ன ஆகுது? பாவக்காய் துளுண்டு இருந்தது, இப்போ இவ்வளோ பெரிய பாவக்காய் வருது. அதுவும் புடலங்காய் நீளத்துக்கு வருது பாவக்காய்லாம். இப்போ எப்படி? ஹைப்ரிடு. மக்கள் தொகை பெருக பெருக என்ன ஆகுது? ஹைப்ரிடு கொண்டு வந்து கல்வியின் மூலியமாக தான் நடக்கும். அடுத்தது ஆற்றல். இப்போ நீங்கள் வந்த பஸ்ஸு, ஓடிட்டு இருக்குல்ல ஃபேனு, இதுக்கெல்லாம் என்னது? எனர்ஜி வேணும்ல. அதெல்லாம் யார் உருவாக்கணும்? அரசாங்கம் தான். அதேமாதிரி விவசாயி போர் போட்டு மோட்ரு வச்சு தண்ணி பாய்ச்சினானா விவசாயம் உற்பத்தி பெருகும். அப்புறம் எங்கே அவன் பொருள் தேவை இருக்குன்னு விவசாயிக்கு தெரியணும், கம்யூனிகேஷன். அல்லது வியாபாரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் ஏமாற்றி வாங்கிட்டு வந்து விற்றுருவான். அப்போ டிவியில் என்ன ஆகுது? நியூஸ் வருதா? உழவர் சந்தையில் சேலத்தில் இந்த விலைக்கு விற்றுச்சு, சென்னையில் இந்த விலைக்கு விற்றுச்சு அப்படின்னு நியூஸ் தெரியுது விவசாயிக்கு. அப்போ என்ன பண்ண மாட்டான்? அவன் ஏமாற மாட்டான். எங்கே நல்ல விலை கிடைக்குது அங்கே கொண்டு போய் விற்பான். அப்போ ஒரு விவசாயிக்கு எவ்வளோ பலன். இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் நான் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும். பலன் கிடைச்சான்னா அவன் எல்லாத்துக்கும், நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும். சரியா? எல்லாத்துக்கும், எல்லா தொழிலுக்கும். விவசாயிக்கு இவ்வளோ பலன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆகும்? வருமானம் கிடைக்கும். அப்போ எல்லா மக்களும் என்ன வரப்பான்? உணவு, உடை, இருப்பிடம் கிடைச்சி சந்தோஷமாக வாழ்வான். அதுக்காக தான் என்ன பண்ணணும்? அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். யாருக்கு? மக்களுக்கு. சரியா? ரைட். அடுத்தது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். சட்டம்ன்ற வார்த்தை அங்கேயே இருக்குதுன்னு அங்கே போகணும். சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, லா அண்ட் ஆர்டர். சட்டம்னா என்ன சார்?
அப்படின்னா யார் யார் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். அதுக்கு பேர் தானே அது சட்டம். இப்போ ஒரு கம்பெனியாக இப்போ ரோடு இருக்குது, அது அங்கெல்லாம் போகாது. ரோட்டில் இப்படி தான் போகணுன்னு ரூல்ஸ் இருக்கா? அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறானான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் கட்டாமடான்னு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறேன், அப்போ என்ன ஆகும்? மக்கள் ஆக்சிடெண்ட் ஆகும், என்னால் அடுத்தவன் பாதிப்பான். இப்படி ஒருத்தனால் இன்னொருத்தன் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக உருவாக்குறது தான் இது சட்டம். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு பார்த்துக்கணும். அதான் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு அப்படிங்கிறது. அதை யார் பார்க்கணும்? அரசாங்கம் தான் பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு அரசாங்கம் யாரை வச்சுருக்காங்க? நீதித்துறையா? போலீஸு நீதித்துறை 2 பேர் தான். போலீஸ் கேஸ் போடுவான், ஐயா மீறிட்டான் அப்படின்னு பார்ப்பான் நீதிபதி. எவிடன்ஸ் கொடு. ஏன்னா போலீஸ்காரன், நான் போலீஸு, எனக்கு உங்களை பிடிக்கல, உங்கள் மேலே என்ன பண்ணலாம்? போய் கேஸ் பண்ணலாம்ல. அப்போ உண்மையானு செக் பண்ணி நீதிபதி சொல்லுவான், இல்லை அவன் போய் சொல்கிறான், அவனை ரிலீஸ் பண்ணு. கரெக்டு, உள்ள தூக்கி போடு. சரியா? அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை யார் போலீஸு நீதித்துறையில் யார் மெயின்டைன் பண்ணணும்? அரசாங்கம். அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்கிறது இது. அடுத்தது 3வது, எல்லாத்துக்கும் உணவு உடை இருப்பிடம்லாம் கிடச்சிருச்சு. அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தினதுனால நமக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லை. ஓகே, வேறு என்ன இருக்குது? வெளிநாட்டுக்காரன் நம்மளை வந்து அட்டாக் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணும்? வெளிநாட்டுக்காரன் நம்மளை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணும்? இராணுவம், அந்நியர் ஆக்கிரமிப்புலேருந்து பாதுகாப்பு. சரியா? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பாதுகாப்பு. இந்த 3 வேலையை அரசாங்கம் செய்யணும். இதுதான் அரசாங்கத்தோட முக்கியமான வேலை. சரியா? சரி, இதெல்லாம் செய்யணும்ல. எப்படி செய்வாங்க? இதெல்லாம் செய்யணும்னா என்ன வேணும்? பணம் எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? அதுதான் நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட சொந்த வருவாயிலிருந்து எந்த பலனும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு ஒதுக்கி கொடுப்போம். அதுக்கு பேர் தானே அது வரி. அந்த பணத்தை வச்சு இவன் இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம். ஆனால் இப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட் எப்படி இருக்குது? வரியெல்லாம் வாங்கிக்குவேன், உனக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எங்கள் ஆளுங்களுக்கு மட்டும் செஞ்சுக்குவேன் அப்படின்னு உட்காந்துருக்குது. அதான் நடக்குது, பார்லிமெண்ட்டில் நடக்குது பாருங்கள். எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாரு, நம்ம மூஞ்சில் கை வச்சுக்குது, அதுக்கே வெக்கம், காரி துப்புறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் மக்கள் உணரல, அதனால தான் பிரச்சனை. அரசாங்கம் என்ன செய்யணும்? அரசாங்கத்துக்காக மக்கள்னு ஆகி போயிட்டாங்க. அரசாங்கத்துக்காக மக்களா, மக்களுக்காக அரசாங்கமா? மக்களுக்காக தான் அரசாங்கம். இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? அரசாங்கம். இதான் அரசாங்கத்தோட பணிகள். எதுக்காக செய்யணும்? மக்களோட நலனுக்காக செய்யணும். அதுக்காக தான் நம்ம அவங்கள உருவாக்கி வச்சுருக்கோம். சரியா? இங்கிலீஷில் வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஓகேவா? சரி, அந்த அரசாங்கம் எப்படி இருக்கணும், யார் யார் இருக்கணும், அந்த அமைப்பை பற்றி படிக்கிறது தானே இது அரசியல் அமைப்பு. அதுக்குன்னு சட்டம் இருக்குது, ரூல்ஸு, யார் யார் இருக்கணும், அவன் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதானது இந்தியான்றது அந்த லேண்டு, அந்த அங்கே வசிக்கக்கூடிய மக்களாகிய நமக்கான அரசாங்கம் எப்படி இருக்கணும், அதான் அரசியல் அமைப்பு அப்படின்னு சட்டம் உருவாக்கி வச்சுருக்கோம். சட்டம்னா எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேர் தானே அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை தான் நம்ம படிக்க போகிறோம். எதுக்காக படிக்கணும்? எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக சார். பாஸ் ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம், அது 2வது. சரியா? நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும்னாக்கா, ஏன்னா இதுதான் நம்மளை ஆட்சி செய்யுது. என்டையர் இந்தியா ஆட்சி செய்கிறது இதுதான். அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் எக்ஸாம் வைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கியா? அங்கே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? எனக்கு எல்லோரும் எங்கே போக போகிறீங்க? இந்த அரசாங்கத்தில் தான் போய் வேலை செய்ய போகிற. யாருக்காக வேலை செய்ய போகிறீங்க? மக்களுக்காக. அப்போ தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரூல்ஸ் படி நடப்பீங்க, யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்காது. அது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறான். அதான் பொது அறிவு அப்படிங்கிறது. பொது அறிவுனா என்ன அர்த்தம்?
நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். எங்கம்மா மணிமேகலை வரலைங்களா? அது தெரிஞ்சு வச்சிருக்கு. அதான் தெரிஞ்சுக்குப்போம். சரிம்மா, அதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ சார் உருவாக்குனாங்க அப்படின்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக, அதாவது நாடு பிரிட்டிஷ்காரன் நமக்கு சுதந்திரம் கொடுக்குறானா, சுதந்திரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிக்கடா அப்படின்னு சொல்லிடுவான். சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. எப்போ சுதந்திரம் கிடைச்சது? ஆகஸ்ட்டு 15, 1947. அப்போ தான் சுதந்திரம் கொடுக்குறான். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவான், நான் உனக்கு சுதந்திரம் தரேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிக்கோ, அதுக்காக ஒரு அமைப்பை நீ உருவாக்கு அப்படிம்பாங்க. அதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. அந்த அமைப்பு பேர் என்ன சார் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை. அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை. வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள், மனப்பாடமே பண்ணக்கூடாது எதையும். அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணயம் செய்கிறதுக்கான ஒரு சபை, மக்கள் பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து உட்கார வைப்பாங்க. சரியா? அதை எப்போ சார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1946. ஒவ்வொன்றும் கேள்வி, கதை மாதிரி சொல்கிறேன், ஆனால் ஒவ்வொன்றும் கொஸ்டின், எதை வேணாலும் கொஸ்டினை கேட்பாங்க. இந்த அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை 1946 உருவாக்குறாங்க. அவங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு பக்கமாக ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இதில் நிறையா ஃபேக்டர்லாம் இருக்குது. புக்கில் உள்ளது மட்டும் பார்த்துக்குவோம், இங்கே தேவையில்லை, நான் எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை, புக்கில் உள்ளது மட்டும் பார்த்துக்கலாம். அதில் இருந்தால் வரும், அதனால் தேவையில்லை. சரி, ஒர்க் பண்ணி இந்த அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அவங்க இதாம நமக்கான ஃபைனல் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையால் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம். இங்கே இங்கிலீஷ்லையா? இங்கிலீஷில் சொல்லிடுறேன். கான்ஸ்டிடியூஷனல் பாடி இதுக்கு பேர். இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய. இங்கிலீஷ் வார்த்தையை நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். கதை மாதிரி கவனித்தா போதும். ஆமாம். எப்போ சார் அப்படின்னாக்கா நவம்பர் 26, 1949. ஒரு 2 வருஷம் 11 மாதம் 8 நாளாக சம்திங் ஆகிருக்கும். 18 நாளா 18 நாள் ஒர்க் பண்ணி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதாப்பா நமக்கு அப்படின்னு ஃபைனலாக ஏற்றுக்கிட்டனால தான் என்னது நவம்பர் 26, 1949 கேட்பாங்க. அதுவும் 3 கொஸ்டின் இருக்குது இதுலேயே. இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், தனித்தனியாக கேட்பாங்க. அடுத்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டனால தான் அது நடைமுறைக்கு அன்றைக்கே வரல, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்ற காரணத்தை நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்களுக்கு பார்ப்போம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் என்னைக்கு சார்னா 2 மாதம், இன்னையிலேருந்து 2 மாதம் போடுங்க. டிசம்பர், ஜனவரி. ஆமாம், ஜனவரி 26, 1950 அன்றைக்கி தான் நடைமுறைக்கு வந்தது. கேள்வி 3மே கேள்வி, 4வது கேள்வி. சரியா? இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுல, அந்த நாளை என்னவா கொண்டாடுறோம்? மற்றவங்களாம் சத்தம் போடாதீங்க. என்ன நாள் அது? குடியரசு தினம். கேட்பாங்க, எல்லாமே கேள்வி. குடியரசு தினம். முன்னாடி அட்டன் பண்ணவங்க பேசாதீங்க, அட்டன் பண்ணாதவங்க பேசிட்டோம். அப்புறம் 2வது சான்ஸ் தரேன், அப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்க சிந்திக்க முடியும். குடியரசு தினம். குடியரசு தினத்தன்னைக்கு யார் கொடியேற்றுவா டெல்லியில்? ஜனாதிபதி. வெரி குட். எங்கே கொடியேற்றுவார்? இதுவும் கேள்வி, கரண்ட் அஃபேர் இதெல்லாம். ஜனாதிபதி எங்கே ஏற்றுவார்? செங்கோட்டை கிடையாது.
அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க இப்போ, கரண்ட் அஃபேர். அது ராஜ்பத்துக்கு பேரை மாற்றியாச்சு. ராஜ்பத்து பழைய பேர், இவங்க தான் பேர் மாற்றிடுவானுங்க. கடமை பாதை என்னது அதுக்கு பேர்? கரண்ட் அஃபேர் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தற்போதைய ராஜ்பத்தினுடைய தற்போதைய பெயர் என்ன கேட்கலாம். குடியரசு தினத்தன்னைக்கு ஜனாதிபதி எங்கே கொடியேற்றுவார் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் கரண்ட் அஃபேர். சரி, எங்கே கொடியேற்றுவார்? கடமை பாதை. ஹிந்திலாம் எனக்கு தெரியாது. நான் அவங்க ஊருக்கு போனேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன், சரியா? எனக்கு தாய்மொழியில் தெரிஞ்சால் போதும். ஹிந்தியில் ஏதாவது கையாபியான்னு வைப்பானுங்க. அது ஹிந்தி கிடையாது, வந்தானே சமஸ்கிருத வார்த்தை. சரி, எதான் கடமை பாதை. சரி, அதேமாரி சுதந்திர தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்? இதுதான் சுதந்திர தினம். ஒவ்வொரு வருஷமும் வரப்போகுதா? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? எத்தனாவது சுதந்திர தினம்? கரண்ட் அஃபேர். எத்தனாவது சுதந்திர தினம்? 76ஆ? ரைட். சரி, இந்த அன்னைக்கு யார் கொடி ஏற்றுவா? சுதந்திர தினத்தன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர், வெரி குட். எங்கே கொடி ஏற்றுவார்? டெல்லி செங்கோட்டையில். டெல்லி செங்கோட்டைன்னு சொல்லணும், ஆக்ராவில் ஒரு செங்கோட்டை இருக்குது. டெல்லி செங்கோட்டை. கரண்ட் அஃபேர். அதேமாதிரி மாநிலத்தில் யார் கொடி ஏற்றுவா? முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் இடத்துல தான் முதலமைச்சர் இருப்பார் மாநிலத்தில். அதேமாதிரி குடியரசுத் தலைவர் இடத்துல யார் இருப்பாங்க? ஆளுநர். வெரி குட். சிஎம்மு. அதை யார் வாங்கி கொடுத்தது? இந்த உரிமையை யார் வாங்கி கொடுத்தது? 2 நாள் மாநிலத்தில் வந்து இங்கே பாருங்கள், ஒன்றிய அரசாங்கத்தில் 2 நாள் சுதந்திர தினத்தன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஏற்றுவார், குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். அப்படி இருந்தது எப்போ வரைக்கும்? 70, 71 வரைக்கும். ஆனால் மாநிலத்தில் அது ஓகே. மாநிலத்தில் என்ன ஆகுனாக்கா 2 நாளும் கவர்னர் தான் கொடியேற்றுவார். நியாயமா அது? பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் போராடி ஒருத்தர் வாங்கி கொடுப்பார். சரி, ரைட். அப்புறம் தான் சிஎம்முக்கு அந்த கொடியேற்றுறதுக்கான உரிமையே கிடச்சிது. அந்த மாதிரி டம்மியாக வச்சுருந்தானுங்க சிஎம்எல்லாம். அப்புறம் போராடிக்கிட்டே இருக்கும். சரி, ரைட், அதை விடுங்க, அது அடுத்தது. அவ்வளோதாங்க. சரி, இப்படி தான் ஆச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உருவான கதை. நிறைய கதை இருக்குன்னு, அதை குழுவோட தலைவர் அதெல்லாம் பேசுவோம். அதெல்லாம் அப்புறம் ஃபேக்டில் பார்த்துக்கலாம், கான்செப்ட் பார்ப்போம். அடுத்தது, அரசாங்கத்தில் 2 வகை இருக்குங்க. 2 நிறைய வகை இருக்குது. நம்மளோட அரசாங்கம் வந்து மக்களாட்சி. ஆமாவா? இங்கிலீஷில் டெமோக்ரஸி. இங்கிலீஷில் சொல்லணுமா இதுக்கெல்லாம்? சுதந்திர தினத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபைக்கு பேர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. சரியா? அந்த அக்செப்டட் அல்லது ரிசால்வ்டு, எப்படி வேணாலும், அடாப்டட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இதுதான் அடாப்டட். நடைமுறைக்கு வந்த நாள் அடாப்டட். குடியரசு தினத்துக்கு பேர் என்னது இங்கிலீஷில்? சுரேந்தர். ரிபப்ளிக் டே. ஜனாதிபதி பிரசிடென்ட். இதுக்கு இங்கிலீஷில் தெரியல, அதை விட்டுருங்க. ரைட். நம்மளது மக்களாட்சி. ஏன் சார் மக்களாட்சி? நம்ம கொடுக்குற வரி பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எவ்வளோ ரோடு போடணும், இராணுவத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம மக்கள் 150 கோடி மக்கள் ஒன்றா சேர்ந்து, நம்ம பணம் தானே, ஒன்றா சேர்ந்து முடிவு எடுக்க முடியுமா? அதனால தான் என்ன பண்ணுறோம், தொகுதியாக பிரிக்கிறாங்க. எம்பி தொகுதி, எம்எல்ஏ தொகுதியெலாம் இருக்குல்ல, தொகுதியாக பிரிச்சுருவாங்க. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவோம். ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, நமக்காக முக்கிய முடிவுலாம் எடுப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நல்லவனாக இருந்தால் எப்படி இருக்கும் நாடு? ஐயக்குனாக இருந்தால். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டை, டெமோக்ரஸியில் கவர்மெண்ட்டை 3ஆக பிரிப்பாங்க. 3 தூண்கள், அரசாங்கத்தின் 3 தூண்கள்வாங்க. 3 pillars ஆஃப் கவர்மெண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, 3 தூணாக பிரிப்பாங்க. 3 pillars ஆஃப் கவர்மெண்ட்.
அரசாங்கத்தின் 3 தூண்கள். கேள்வி எதுவுமே மற்ற அரசாங்கத்துக்கு எத்தனை தூணுன்னு கேட்பாங்க. 3 தூண். 4வதாக ஒரு தூண் இருக்குது. அது வெளியில் இருக்கும், அரசாங்கத்துக்குள்ளே இருக்காது. சரி. 3 pillars ஆஃப் கவர்மெண்ட். ஏன் ஒருத்தண்டே கொடுத்தோம்னா நல்லவனாக இருந்தால் ஓகே, கெட்டவனாக இருந்தால் என்ன பண்ணுவான், பிரச்சனை. அதனால் 3ஆக பிரிக்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா 3 தூண் என்னது அப்படின்னு பாருங்க. 1 சட்டம் இயற்றும் துறை. வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். சட்டம் இயற்றும் துறை. ஆங்கிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாரு. சட்டம் இயற்றும் துறை. சட்டத்திட்டம்லாம் இருக்குல்ல, எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், யார் எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் உருவாக்கக்கூடியது. தாய்மொழியில் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். அதை வச்சு இதை புரிஞ்சுக்கோங்க. லெஜிஸ்லேட்டிவ் அது மனப்பாடம் தான் பண்ண முடியும், புரியாது. ஆனால் இப்போ தாய்மொழியில் வர சட்டம் இயற்றும் துறை. சட்டத்திட்டத்தெல்லாம் உருவாக்குறது. சட்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம் முன்னாடியே. இது அரசாங்கத்தில் ஒரு பிரிவு. அடுத்தது இவன் உருவாக்குற சட்டத்திட்டம்லாம் இருக்குல்லையே, அதை செயல்படுத்துறதுன்னு ஒரு துறை. அதுக்கு பேர் என்ன, செயல்படுத்தும் துறை. வார்த்தையில அர்த்தம் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ். அல்லது நிர்வாகத்துறை. இன்னொரு பேர் வந்து செயல்படுத்தும் துறைக்கு இன்னொரு பேர் என்னது, நிர்வாகத்துறை. நிர்வாகத்துறைனாக்க இங்கிலீஷில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். மூணாவது, இவன் உருவாக்கின சட்டத்திட்டத்தை இவன் தான் செயல்படுத்தணும். உருவாக்கின அவனே செயல்படுத்த மாட்டான், இவன் செயல்படுத்துவான். இவன் செயல்படுத்துறது ஒழுங்காக இவன் உருவாக்கின சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுத்துகிறானான்னு பார்க்குறதுக்கு. இவன் உருவாக்கின சட்டத்திட்டலாம் ஒழுங்காக செயல்படுத்துகிறானான்னு இவன் ஒழுங்காக செயல்படுத்துகிறானான்னு பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் யார், நீதித்துறை. சரியா, ஜுடிஷியரி இங்கிலீஷில். ஏன் ஒரே ஆள்கிட்ட கொடுத்தோம்னா பிரச்சனை. சட்டத்திட்டத்தை உருவாக்குறவன் ஒருத்தன், செயல்படுத்துகிற ஒருவன், அது ஒழுங்காக செயல்படுத்துகிறான்னு வாட்ச் பண்ணுறது ஒருத்தன். சரியா, இவங்க 3 பேரும் பிரிச்சிருக்கு. அப்போ இவன் ஏதாவது மீறினானா அவன் தண்டனை கொடுப்பான். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இந்திய அரசாங்கத்தில் சட்டம் இயற்றும் துறைக்கு பேர் என்ன? கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க தான் பேசணும் ஃபஸ்ட்டு. அவங்க சொல்லலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஐடியா இருக்கா? சுரேந்தர், கார்த்தி, வெரி குட். பார்லிமெண்ட். ஓகே, வாங்க தானே சட்டத்திட்டம்லாம் உருவாக்குறாங்க. பார்லிமெண்ட் அதுக்கு பேர். இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய சட்டம் இயற்றும் துறையினுடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. என்னது அதுக்கு பேர்? பார்லிமெண்ட், பாராளுமன்றம். அது எத்தனை அடுக்கு இருக்குது எல்லாமே பின்னாடி வரும், பார்த்துக்குவோம். பாராளுமன்றம், பார்லிமெண்ட். இங்கே சட்டத்திட்டத்தெல்லாம் உருவாக்குவாங்க. செயல்படுத்துகிறவங்க யார்? நீங்கள் முன்னாடி அட்டன் பண்ணிட்டீங்களா? இல்லை, அப்போ நான் பேசுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. இது ஆனால் இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் புரியுதா? நீங்கள் படிக்கிறதையுமே நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஜென்மத்திலையும் மறக்காது. கஷ்டப்பட்டே படிக்க வேண்டாம், கதை கேட்டிங்கன்னா போதும். அதான் சொல்கிறேன், கிளாஸில் கதை கேட்குற மாதிரி உட்காருங்க. சினிமா பார்த்துட்டு வரோம், என்றைக்கு மறக்குமா? சின்ன வயசில் பார்த்தது மறக்குமா? அது மாதிரி கதை மாதிரி கவனிக்கும். சுரேந்தர், ஏதாவது ஐடியா? செயல்படுத்தும் துறை யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. நீங்கள் கார்த்தி, உறுப்பினர், அவங்க பார்லிமெண்ட்டில் போயிடுறாங்க. நீமா தெரியல. அமைச்சரவை யாரு? என்னம்மா சொல்லுங்க? லோக்சபா, ராஜ்யசபாபா. அது பார்லிமெண்ட், அதை விட்டுருங்க. அது சட்டம் இயற்றும் துறை. பார்லிமெண்ட்லாம் கிடையாது. அமைச்சரவை தனி ஆளுங்க. அமைச்சரவை தான் யார்? செயல்படுத்தும் துறை. அப்போ ஒன்றிய அரசாங்கத்தை செயல்படுத்தும் துறை யார்? பேசாதீங்க, இங்கே கவனிங்க. ஒன்றிய இதில் எக்ஸிக்யூட்டிவ் யார்? அமைச்சரவை. பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சரவை.
அதாவது இங்கிலீஷில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில்னால் நிறைய பேர் சேர்ந்தது. மினிஸ்டர்ஸ் அதான் அமைச்சரவை, அமைச்சர் குழுன்னு அர்த்தம். நரேந்தர் ராஜ். நான் டெய்லியும் சொல்ல முடியாது, பேசிகிட்டே இருக்கிறீங்க. இங்கே வந்து உட்காந்து நடத்தி பாருங்கள், அப்போ தான் தெரியும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். சரியா? இங்கிலீஷில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ், செயல்படுத்துகிறவங்க இவங்க தான். இவங்களுக்கு தேவையான சட்டத்தெல்லாம் பார்லிமெண்ட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் செயல்படுத்துருவாங்க. செயல்படுத்திட்டு திரும்ப வந்து என்ன பண்ணும், பார்லிமெண்ட்டில் வந்து பதில் சொன்னேன், போன வருஷம் சட்டம் இதெல்லாம் போட்டால் இதெல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க. செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நடக்குதா? பட்ஜெட்டில் யார் பேசுகிறாங்க? பட்ஜெட்டில் யார் பேசுவாங்க? நிதி அமைச்சர் உட்காந்து அவங்க தான் வாய்ச்சாங்க, நான் இது எதுக்கு இவ்வளோ செலவு செய்ய போகிறேன் அப்படி இப்படின்ட்டு. எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லணும். எதிர்கட்சி கேட்குற கேள்வி எப்படி? நம்ம கேட்குற மாதிரி. அப்போ என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு எதில் வரும்? ஊடகத்தில் வரும், மீடியாவில் வரும். அதான் 4வது தூண் தான் எது? மீடியா. கேட்பாங்க கொஸ்டின், அரசாங்கத்தின் 4வது தூண் எது அப்படின்னு கேட்பாங்க. எது? ஊடகம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறானுங்க, நீதிமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் வருதா? உச்ச நீதிமன்றம் எல்லாத்திலும் நடக்கிறதெல்லாம் நியூஸில் வரும். நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், சும்மா வாட்சிட்டு போகிறதில்ல. என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பார்க்கணும். தப்பு பண்ணால் கேள்வி கேட்கணும், போராட்டம் பண்ணணும். அடுத்த தடவை என்ன பண்ணணும், ஓட்டு போடுறப்ப இந்த நியூஸில் நீங்கள் படிக்கிறத வச்சு தான் ஓட்டு போடணும். இதையே தெரியாமல் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அரசியலமைப்பு சட்டமே புரியாமல். 4வது தூண் யார்? ஊடகம். ஊடகத்தில் யார் யார் வராங்க? சோசியல் மீடியா வரைக்கும் வந்துருச்சு. சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாமே வந்துருச்சு அது வரைக்கும். அப்புறம் நியூஸ் பேப்பர் டெய்லியும், அப்புறம் டெய்லி நியூஸ் சேனல்லாம் வந்துருச்சு இப்போது. அதெல்லாமே ஊடகம். இங்கிலீஷில் மீடியா. இதை பற்றி இருக்குது, புக்கில் வருது, பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, அடுத்தது இதான் நீதித்துறையில் யார் வராங்க? நீதிமன்றங்கள் எல்லாம் இதில் வரும். நீதித்துறையில் சின்ன சின்ன விஷயம்னா இங்கங்கே போட்டுக்கலாம். பெரிய விஷயம்னா உச்ச நீதிமன்றம். கேள்வி கேட்குறானா, தலையில் கொட்டு வைக்கிறானா, நீட்டு பிரச்சனை கேள்வி கேட்குறான். அப்புறம் என்ன நிறைய விஷயம் இருக்குது. கோர்ட்டு பிடிச்சி யாரை கேட்குறா? பிரைம் மினிஸ்டரையும் கவர்மெண்ட்டையும் பிடிச்சி கொட்டு வச்சுக்கிட்டே இருக்கான், டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் வேலை. புரிஞ்சுச்சா? இதுதான் அரசாங்கத்தோட செட்டப்பு. யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதேமாரி இங்கே மாநிலத்தில் சட்டமன்றம் இருக்கும். மாநிலத்தில் இது ஒன்றிய அரசாங்கத்துக்கு, மாநிலத்தில் சட்டமன்றம். அதேமாதிரி மாநிலத்தில் யார் இருப்பாங்க? அட்டன் பண்ணவங்க பேசக்கூடாதுன்னு அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, அவங்க சிந்திக்கிட்டோம். மாநிலத்தில் யார் இருப்பாங்க? பார்த்திபன். யார் இருப்பாங்க? சட்டமன்றம், அது எம்எல்ஏ. செயல்படுத்தும் துறையில் யார்? ஏங்க இங்கே பிரதம மந்திரி தலைமையிலாம் அமைச்சரை. அப்போ இங்கே யார் இருப்பாங்க? கரெக்டாக அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரவை, அவர் தான் செயல்படுத்தும் துறை. அவன் அங்கே இஷ்யூ நடந்துச்சா யாரை பிடிச்சி கேள்வி கேட்டாங்க? பதவி விலகுன்னு யாரை சொன்னது? சிஎம் தானே சொன்னாங்க. ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்தால் யாரை பிடிக்கிறாங்க? சிஎம் தானே கேள்வி கேட்குறாங்க. அவங்க தான் செயல்படுத்தும் துறை. மந்திரியை கேட்பான், இவன் சொல்லுவான். இதே மாதிரி சட்டமன்றத்தில் இது செய்ய போகிறோன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் செஞ்சிட்டிங்களான்னு. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? அமைச்சர்கள் எழுந்திரிச்சு, எம்எல்ஏ பதில் சொல்ல மாட்டான், அந்த துறையினுடைய அமைச்சர் தான் எந்திரிச்சு வைப்பான். இது செஞ்சுருக்காங்க, இது செய்யலைங்க, இது செஞ்சு தராங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்கே வரும்? பேப்பரில் வரும். மக்கள் அதை பார்த்துக்கணும், ஏன்னா நமக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. இதுதான் ஒரு சரியான மக்களாட்சி சட்டம். அதேமாதிரி தப்பு பண்ணாங்கன்னா யார் கேள்வி கேட்பாங்க? கோர்ட்டில் கேஸ் போடுங்க, விசாரணை செய்வாங்க. சரியா? அடுத்தது ஊடகம். இது எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது. அதேமாதிரி மக்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணணும்? எழுதணும். அதை இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, செயல்படுத்தும் துறை பார்ப்பாங்க. அப்போ என்ன செய்யலாம் அதுக்கு அப்படின்னு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. இப்போ கேரளாவில் வெள்ளம் வந்துச்சா? எப்படி முதல்ல வெளியில் தெரிஞ்சிச்சு? ஊடகம் தான் வெளிப்படுத்தினாங்க. உடனே அரசாங்கம் போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அரசாங்கம்னா யார்? செயல்படுத்தும் துறை. ஓகேவா? இதுதான் செட்டப்பு. அப்போ நமக்காக தான் இவங்க எல்லாம் இருக்காங்க, எம்பி எம்எல்ஏ எல்லாருமே. அப்புறம் அதில் ரொம்ப பொறுப்பான ஆள் யார்? இவன் கொண்டு போய் நம்ம பிரச்சனையை அங்கே சட்டமன்றத்துலேயும் பார்லிமெண்ட்லேயும் பேசணும்.
அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறது யாரோட வேலை? செயல்படுத்தும் துறையோட வேலை. அங்கே வந்து அமைச்சர், பிரதம மந்திரி அமைச்சரவை, இங்கே சீஃப் மினிஸ்டருடைய அமைச்சர், அவங்க தான் தீர்த்து கொடுக்கும். எம்எல்ஏ எம்பி யார்? நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம இந்தியாவில் அரசாங்கம் எத்தனை அடுக்கில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவுட்லைன் மட்டும் புரிஞ்சுடுவாங்க. இப்போ மேலேருந்து ஒரு மேப் பார்க்குற மாதிரி சந்து சந்தாக போவோம், புக் எடுத்துகிட்டு பார்ப்போம் என்னென்ன ஃபேக்ட் என்ன ஏது அப்படின்னு. அடுத்தது அரசாங்கம் எத்தனை அடுக்கு சார் இருக்குதுன்னு கேட்பாங்க. இந்தியாவில் அரசாங்கம் எத்தனை அடுக்காக உள்ளது கேட்பாங்க. சரியா? 3 அடுக்கு. 3 அடுக்கு அரசாங்கம். 3 tier ஸ்ட்ரக்சர். இங்கிலீஷில் என்ன? 3 tier ஸ்ட்ரக்சர். 3 அடுக்கில் இருக்குது அப்படின்னு பதில் எழுதணும். எது எது சார் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றிய அரசாங்கம், அதான் சென்ட்ரல்னு சொல்லுவானுங்க. சென்ட்ரல்னு சொல்லக்கூடாது, மத்திய அரசாங்கம் சொல்லவே கூடாது. ஒன்றியம் தான் இருக்குது அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம். இதான் உண்மையிலேயே அரசாங்கம். ஸ்டேட்டு தான் அரசாங்கம். மாற்றி வார்த்தையெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறானுங்க தந்திரமாக. அடுத்து உள்ளாட்சி அமைப்பு. என்னது இன்னைக்கு கரண்ட் அஃபேரு? நேற்று நியூஸ் யாரும் படிக்கல. இங்கிலீஷில் லோக்கல் பாடிஸ். புரியல? உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லிட்டு என்ன கரண்ட் அஃபேர்னு கேட்டேன். ஒன்றிய அரசாங்கம் தெரியும் நமக்கு. சரி, அது மாதிரி மாநில அரசாங்கம் தெரியும். மாநிலத்தில் அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புனா எது? இப்போ தான் பேசணும். ஒன்றிய அரசாங்கம்னா என்னென்னு பார்த்தோம். அது மாதிரி மாநில அரசாங்கம்னா என்னென்னு பார்த்தேன். உள்ளாட்சி அமைப்பு. வார்டு மெம்பரு, கவுன்சிலர்லாம் இருக்காங்களா? ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரா? அவங்க தான் உள்ளாட்சி அமைப்பு. எதுக்கு சார்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட உங்கள் தெருவில் இருப்பான், வச்சுப்பான். உங்கள் தெருவில் என்ன பிரச்சனைன்னா அவனுக்கு தான் தெரியும். உங்கள் வார்டு மெம்பரு, கிராமமாக இருந்தால் வார்டு மெம்பரு, நரகமாக இருந்தால் நகரமாக இருந்தால் கவுன்சிலர், அவனுக்கு தான் தெரியும். உங்கள் பக்கத்து தெருவில் 4 தெருவுக்குள்ளே இருப்பான். ஏதாவது பிரச்சனை, ஏப்பா டியூப் லைட் எரியல, சாக்கடை அடைச்சிக்கிச்சு, தண்ணி வரல, அவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா ரோடு சரியில்லை, அவன் போய் எங்கே போய் பேசுவான்? இதே மாதிரி சட்டம் மீட்டுரும். அவங்களாம் ஒன்றா சேர்ந்து உட்காருவாங்க. மாதம் ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை உட்காருவாங்க. அங்கே போய் கூட்டத்தில் சொல்லணும், ஐயா இதெல்லாம் நடக்கலை, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அப்போ அந்த தலைவர் இருப்பார், அதை செஞ்சு கொடுப்பார். அங்கே சிஎம் இருக்காங்கள்ல, சிஎம் பிரைம் மினிஸ்டர், அது மாதிரி கிராமத்து தலைவர் இருப்பார், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ். அப்புறம் மாநகரமாக இருந்தால், நகரமாக இருந்தால் சேர்மன் இருப்பார். மாநகரமாக இருந்தால் மேயர். ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வாங்க. படிப்புங்கிறது ப்ராக்டிக்கல், நம்ம சுற்றியில் நடக்கிறது தான். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அது சும்மா ஏமாத்து வேலை. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது. தெரிஞ்சுட்டா கேள்வி கேட்பீங்களா அவனுங்களே? அதனால் அப்பயே தந்திரமாக அதெல்லாம் சொல்லி 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 வந்திருக்கானுங்க. அவங்க தான் சரியா. இவங்க என்னென்ன வேலையை செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த 3 பேர். இப்போ நம்ம சேலத்தில் இருக்கிற நம்ம சேலத்தில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சேலம் மாநகராட்சி ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில விஷயம்லாம். நம்ம தெருவில் இருக்கக்கூடிய தெரு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த டிச்சு, சுகாதாரம், இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், ஹாஸ்பிட்டல் அங்கங்கே இருக்கும். மாநகராட்சி ஹாஸ்பிட்டலாக, மாநகராட்சி தான் அதுக்கு பணம் செலவு பண்ணுவாங்க. மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கும், ப்ரைமரி ஹெல்த் சென்டர். சரிங்களா? அவன் ஒர்க் பண்ணுவான். ஒரு சில விஷயம்லாம் அவன் ஒர்க் பண்ணுவான். அப்புறம் ஸ்கூலு, காலேஜு, போலீஸு, இதெல்லாம் அந்த விஷயம்லாம் இவன் பார்த்துக்குவான். பெரிய பெரிய ப்ராஜெக்டு, சந்து பொந்து ரோடு போடுறதெல்லாம் இவன். சரியா? ஸ்டேட் ஹைவே இருக்குல்ல, நம்ம ஊருக்கு ஆத்தூரில் அங்கெல்லாம் லிங்க் பண்ணுறது, அதுக்கு ரோடு போடுறவன் இவன். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மேட்டூர்லேருந்து தண்ணி ஆத்தூர் வரைக்கும் போகுது, அந்த ப்ராஜெக்ட்லாம் இவன் போடுவான். பெரிய ப்ராஜெக்டு.
தண்ணி போகுது, இங்கே நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுலாம் யார் பார்த்துக்குவோம்? இவன் பார்த்துக்குவோம். நமக்காக தான் இவனுங்கள்லாம், இவனுங்களுக்காக நம்ம கிடையாது. நம்ம மக்கள்லாம் முட்டாளாக இருக்கிறதுனால அவங்களுக்காக நம்மன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அரசாங்கத்துக்காக நம்மன்னு. சரியா? ரைட். அதேமாரி பெரிய ப்ராஜெக்ட் இவன் போலீஸ் இவன் பார்த்துக்குவானா? இராணுவம், நாட்டோட பாதுகாப்பெல்லாம் இவன் பார்த்துக்குவான். வெளிநாட்டோட தொடர்பு அதெல்லாம் இவன் பார்த்துக்குவான். இவனும் நம்ம சேலத்தில் உள்ள மக்களுக்காக ஒர்க் பண்ணுறான், இவனும் நம்ம சேலத்தில் உள்ள மக்களுக்காக ஒர்க் பண்ணுறான், இவனும் சேலத்தில் உள்ள. அப்போ ஒரு ஊரில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு குடிமகனுக்கு 3 அரசாங்கம் நமக்காக வேலை செய்யுது. யார் எந்த வேலை செய்கிறதுன்னு பிரச்சனை வருமா இல்லையா? அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, ஒன்றிய அரசாங்கமாக நீ இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டானுங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ஒன்றிய பட்டியல் அப்படின்னு இருக்கும். அட்டவணை 7ல், அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 7ல். அட்டவணைனா இணைப்புன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி சொல்கிறேன். ஒரு சில டேம்லாம் வரும் அரசியலமைப்பு சட்டத்தில், அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அட்டவணை 7 கேட்பாங்க. ஒன்றிய பட்டியல் எந்த அட்டவணையில் கூடப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க கொஸ்டின். ஒன்றிய பட்டியல்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசாங்கம் என்னென்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றிய பட்டியல். இங்கிலீஷில் யூனியன் லிஸ்ட். இது அட்டவணை இது ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால லிஸ்ட் 1ன்னு சொல்லுவாங்க. இது பட்டியல் 1. அதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க? ஒன்றிய அரசாங்கம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதுக்கு பேர் என்னது? ஒன்றிய பட்டியல். இங்கிலீஷில் என்ன? யூனியன் லிஸ்ட். சுரேந்தர் புரியுதா? டயர்டாக இருக்கா? சரி, பிரேக் விடும்பொழுது போயிருங்க. அடுத்தது லிஸ்ட்டு 2. மாநில அரசாங்கம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு அதில் சொல்லியிருப்பாங்க. இதில் அட்டவணை 7ல் லிஸ்ட்டு 2, அதுக்கு பேர் மாநில பட்டியல். இங்கிலீஷில் ஸ்டேட் லிஸ்ட். அதில் எத்தனை நம்பர்? இதில் ஒரு 100 சம்திங் இருக்கும், இது 50 சம்திங் இருக்கும். அது புக்கில் இருக்க நம்பரை நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது லிஸ்ட்டு 3. அதில் இது கிடையாது, இதுக்கு தனியாக இருக்குது அட்டவணை. லிஸ்ட்டு 3 பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்திசைவு பட்டியல்னு சொல்கிறாங்க, சரியான தமிழ் வார்த்தை பொதுப்பட்டியல். இங்கிலீஷில் கன்கரண்ட் லிஸ்ட். பொதுப்பட்டியல். இதில் உள்ள விஷயத்தை 2 பேருமே செய்யலாம். ஒன்றிய அரசாங்கம் செய்யலாம், மாநில அரசாங்கம் செய்யலாம். இந்த பொதுப்பட்டியலில் தான் கல்வி இருக்குது. அதனால தான் ஸ்டேட் போர்டு ஸ்கூல் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்கூல் இருக்குது. புரிஞ்சுதா? போலீஸ் எங்கே வரும்? மாநில பட்டியல். போலீஸ் எல்லாம் அந்தந்த. அதனால தான் மாநிலத்துக்கு மாநிலம் போலீஸோட யூனிஃபார்ம்லாம் மாறும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இராணுவம் அதெல்லாம் யார் பார்த்துக்குவா? ஒன்றியம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரி, இந்த உள்ளாட்சி அமைப்பு என்ன சார் வேலை செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே கொஸ்டின். இதில் பாருங்கள் கொஸ்டின் என்ன வரும்னு. லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3ன்னு சொல்லிவிட்டு எந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. எந்த அட்டவணை? அட்டவணையில் மொத்தம் 12 அட்டவணை தான் இருக்குது. நிறைய ஆர்டிகல் இருக்கும், 400 சில்லரை இருக்குது. அதெல்லாம் எல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, நம்ம புக்கில் இருக்கிறது மட்டும் நான் வச்சுக்கிட்டால் போதும். அதில் ரொம்ப முக்கியமானது எது நான் அப்பப்போ சொல்லுவேன், அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கேட்பாங்க. அட்டவணை 7. அடுத்தது உள்ளாட்சி அமைப்பு. அவன் என்னென்ன சார்? உள்ளாட்சி அமைப்பை 2ஆக பிரிப்பாங்க. கிராமம், சொர்க்கம், நரகம் அப்படின்னு நகரம் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. ஆனால் கிராமத்தில் எல்லாம் சொர்க்கம்லாம் சொல்ல முடியாது. அங்கே உள்ள ஒரு இந்த ஜாதி பெண்ணடிமையெல்லாம் தூக்கிட்டோம்னா சொர்க்கம், அது இருந்துச்சுன்னா நரகம் தான். அது கொடுமை அது. சரி, அப்போ 2ஆக பிரிக்கிறாங்க, கிராமம் நகரம் அப்படின்னு. கிராமத்தில் கிராம பஞ்சாயத்து இருக்கும், நகரத்தில் நகராட்சி இருக்கும், நகராட்சி மாநகராட்சிலாம் இருக்கும். இவன் என்னென்ன வேலையெல்லாம் கிராமத்தில் செய்யணும்? இங்கிலீஷில் வந்து ரூரல், வில்லேஜ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது அர்பன்.
ஏன்னா இங்கேயும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். கிராமத்தில் விவசாயம் அதிகமாக ஈடுபடுவாங்க, நகரத்தில் 2ஆம் நிலை தொழில் 3ஆம் நிலை தொழில் அதிகமாக ஈடுபடுவாங்க. வியாபாரம், பொருள் உற்பத்தி, அந்த மாதிரி இதில் ஈடுபடுவாங்க. அப்போ இங்கே தேவை வேறு, இங்கே தேவை வேறு. கிராமத்தில் என்ன பண்ணுவோம், ஆடு மாடெலாம் வளர்ப்பான். நகரத்தில் என்ன பண்ணுவோம், ஆடு மாடெலாம் வெட்டி சாப்பிடுவோம். அப்போ கிராமத்தில் என்ன பண்ணணும், புல்வெளி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் கிராம பஞ்சாயத்து. நகரத்தில் நகர பஞ்சாயத்து என்ன பண்ணணும், நகராட்சி அந்த இதெல்லாம் கறியெல்லாம் வெட்டி விற்கிறதுக்கு ஒரு இடத்த அமைச்சு கொடுக்கணும், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். கிராமத்தில் விவசாயத்துக்கு வாய்க்கால் தண்ணி, விவசாயிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வாய்க்கால் வெட்டி கொடுக்கணும். இங்கே சாக்கடை தண்ணி போகிறதுக்கு டிச்சு வெட்டி கொடுக்கணும். அங்கே இங்கேயும் வேறு. அதனால தான் 2ஆக பிரிச்சுட்டாங்க. கிராமத்தில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அட்டவணை. எத்தனாவது அட்டவணை சதீஷ்? எத்தனாவது அட்டவணை? சத்தமா? 11வது அட்டவணை. அட்டவணை 11. சரியா? அட்டவணை 11 கேட்பாங்க. கிராம பஞ்சாயத்துகள் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று எந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்க? எத்தனை? 11. அதே மாதிரி நகர பஞ்சாயத்து, நகராட்சி இருக்குது, நகராட்சி மாநகராட்சி, அவன் என்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அட்டவணை 12 இருக்குது. 12. ஓகேவா? இங்கிலீஷில் வந்து ஷெட்யூல், அட்டவணைனா. ரைட். இது வந்து இவங்க என்ன வேலை செய்யணுங்கிறது தான் அட்டவணையில் இருக்குது. இங்கே யார் யார் இருப்பாங்க, ஒன்றிய அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் யார் யார் இருப்பாங்க, யார் யாருன்னா என்ன அர்த்தம், சட்டம் இயற்றத்தில் யார் இருப்பாங்க, செயல்படுத்தல யார் பார்த்தோம்ல, இப்போ நீதித்துறையில் யார் இருப்பாங்க, அந்த மாதிரி செட்டப்பு அரசாங்கத்தோட அமைப்பை எங்கே சார் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பகுதி அப்படிம்பாங்க, பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. பகுதி, பார்ட்னா நிறையா பிரிவு இருக்கும். ஆர்டிகல்னு சொல்லுவாங்கங்க. பிரிவுனா நம்பர்ஸ், சீரியல் நம்பர். இப்போ திருக்குறள் இருக்கா, ஒரு குறள் சொல்கிறேன். எத்தனை குறள் இருக்குது மொத்தம்? 1330 குறள் இருக்குது. ஏதோ ஒரு குறள் சொல்கிறேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்க சோகாபூர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்ற 130 தேட முடியுமா உங்களால்? சீரியல் நம்பர் போட்டிருப்பாங்களா? 699வது குறளில் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், நீங்கள் போய் ஈஸியாக எடுத்து பார்க்கலாம். அது மாதிரி சீரியல் நம்பர் எதுக்கு? மொத்தம் இந்த ஒவ்வொரு விஷயம், இப்போ பிரைம் மினிஸ்டரை பற்றி சொல்கிறாங்களா ஒரு இடத்துல, அதுக்கு ஒரு சீரியல் நம்பர். மக்களை பற்றி சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு சீரியல் நம்பர். அந்த சீரியல் நம்பருக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? ஆர்டிகல்ன்றான். பிரிவு அப்படிங்கிறான். பிரிவு தமிழில் நிறைய வார்த்தை அவனுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்குவான். சரத்து, அந்த மாதிரிலாம் சொல்லுவான். இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான் ஆர்டிகல். மொத்தம் ஒரு 400 + 450 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது ஆர்டிகல்ஸ் இருக்குது. எல்லா ஆர்டிகல் நமக்கு மனப்பாடம் பண்ண வேண்டாம், முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஆர்டிகல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி, இப்போ குடிமக்களை பற்றி மட்டும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் யாரெல்லாம் இந்திய குடிமக்கள்னு பேசியிருப்பாங்க அந்த ஆர்டிக்கலில், அதெல்லாம் சேர்த்து ஒரு பகுதியாக மாற்றிட்டாங்க. அப்போ நிறையா பிரிவு, ஒரே மாதிரியான பிரிவுலாம் ஒன்று சேர்த்துனா என்ன வரும்? பகுதி. ஆங்கிலத்தில் பார்ட். மொத்தம் ஒரு 25 பார்ட் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 25. இது எக்ஸாக்டாக தெரியும், கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பகுதி இருக்குதுன்னு கேட்பாங்க. எத்தனை இருக்குது? 25. அது மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னாக்கா, பகுதி 5. எத்தனை? பகுதி 5. அங்கே தான் ஒன்றிய அரசாங்கத்தில் யார் யாரெல்லாம் பார்த்தோம்ல, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், எம்பி இருப்பாங்க, பிரசிடெண்ட் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் ஒன்றியத்தில் வந்துட்டு நீதித்துறையில் யார் இருப்பாங்க? உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க. அவங்கள பற்றி எல்லாம் இந்த பார்ட் 5ல் தான் பேசியிருப்பாங்க. அது வரும் ஒரு 100 ஆர்டிக்கல் வரும், 100 சீரியல் நம்பர் வரும் ஆர்டிக்கல். அதே மாதிரி மாநில அரசாங்கத்தை பற்றி எங்கே சார் பேசியிருப்பாங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் கேள்வி. ஒன்றிய அரசை பற்றி எங்கே பேசியிருப்பாங்க? பகுதி 5. மாநில அரசை பற்றி எங்கே சார் பேசியிருப்பாங்க அப்படின்னா பகுதி 6. அடுத்தது
மாநில அரசில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம். எம்எல்ஏஸு, சீஃப் மினிஸ்டரு, மினிஸ்டர்ஸ், மாநில மினிஸ்டர்ஸு, அப்புறம் ஹைகோர்ட்டு, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் வரும். எதில் சொல்லியிருப்பாங்க? பகுதி 6ல் பேசியிருப்பாங்க. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ரெண்டு பேர். அவருக்கு ஒரு இது நடுவில் ஆட் பண்ணது. இதெல்லாம் ஃபஸ்ட்டில் வரல, 92ல் தான் இது வரும். இந்த பாட்டெலாம் ஆட் பண்ணுவாங்க. கிராம பஞ்சாயத்து பற்றி பேசக்கூடிய பகுதி எது சார் அப்படின்னாக்கா 9. நகராட்சியை பற்றி பேசக்கூடிய பகுதி எது சார் அப்படின்னா 9A. இன்னொன்று சேர்த்திக்கும், இப்போ லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது 2015 9B. வெரி குட். என்னது 9B? கூட்டுறவு சங்கத்தை பற்றி பேசியிருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட். கூட்டுறவு சங்கத்தை பற்றி எந்த பகுதியில் பேசப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க. கூட்டுறவு சங்கம் அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அது தெரியாமல் நம்ம இருக்கும். அது மக்களோட இயக்கம். கூட்டுறவு சங்கம் மட்டும் சக்ஸஸ் ஆகிருந்தால் நம்ம இந்தியா இன்றைக்கோ வல்லரசாக இருக்கும். சரி, வல்லரசு இல்லை, நல்லரசு, எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். விடமாட்டேங்கிறானுங்களே இவனுங்க தான். 9B என்னது? கூட்டுறவு சங்கங்களை பற்றி பேசு. கூட்டுறவு சங்கம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. கேள்வி, ஒவ்வொன்றும் கேள்வி. ஓகேவா? ரைட். இப்போ என்னென்ன பார்த்தோம்? ரீகால் பண்ணலாமா? ரீகால் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் விடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. வார்த்தையை புரிஞ்சு வச்சுன்னா அந்த வார்த்தையை பார்த்தோன்னா ஞாபகம் வரும். ஓகே. அடுத்தது அரசாங்கத்தோட நோக்கம் என்ன? அரசாங்கத்தோட நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்? 3 வேலையை செய்யணும். 1, 2, 3 வேலை செய்யணும். அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கணும், அந்நியரிடமிருந்து பாதுகாப்பு பண்ணணும். சரியா? அடிப்படை கட்டமைப்பு வசதினா என்னென்ன? இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாமே உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கிடச்சி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இது கிடச்சிதுன்னா. ஓகேவா? ரைட். அடுத்தது அரசாங்கத்தோட 3 தூண்கள். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்போ உருவாக்குனாங்க? அதை உருவாக்குறதுக்காக போட்டாங்களா குழு அமைப்பு? அதை எப்போ அமைச்சாங்க? 1946. எப்போ அந்த அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எப்போ நடைமுறைக்கு வந்தது? நடைமுறைக்கு வந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? எல்லாமே பார்த்துருக்கோம். கரெக்டாக? நம்ம நாடு என்ன இதை ஃபாலோ பண்ணுது? மக்களாட்சி. மக்களாட்சியில் எத்தனை தூண் இருக்கும்? 3 பில்லர். மக்களோட நலனுக்காக அவங்க 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தன்டே கொடுத்தா என்ன ஆயிரும்? இப்படி 3ஆக பிரித்து வச்சு அவனுங்க ஆட்டம் போடுறானுங்க. இல்லாத கிரிமினல் எல்லாம் பண்ணுறானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஆள்கிட்ட கொடுத்தான்னா அவன் ராஜா 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 இருந்தால ராஜா மன்னராட்சி. இப்போ 3ஐயும் ஒரே மன்னர் தான் பார்ப்பார். அப்போ மன்னர் நல்லவராக இருந்தாக்கா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா அவன் மக்கள் படாத அவஸ்தை. ஸோ 3 தூண்: சட்டம் இயற்றும் துறை, செயல்படுத்தும் துறை, நீதித்துறை. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. அடுத்தது 4வது தூண் தான் என்னது? மீடியா. இவனுங்க என்னென்னலாம் பண்ணுறானுங்க, என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனையை அரசாங்கத்திட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். சரியா? அடுத்தது அதேமாதிரி ஒன்றிய அரசாங்கத்தில் யார்? சட்டம் இயற்றும் துறையில் இருக்காங்க, செயல்படுத்தும் துறையில் இருக்காங்க. மாநில அரசாங்கத்தில் அதேமாரி யார் இருக்காங்க? எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் பின்னாடி படிக்கிற ஃபேக்ட்டு ஈஸியாக மனசில் போய் நிற்கும். எல்லாம் நிற்காது. சரியா? ரைட். 3 அடுக்கு. இந்தியாவில் 3 அடுக்கில் இருக்க அரசாங்கம். 3 அரசாங்கங்களும் ஒவ்வொரு குடிமகனுக்காக ஒர்க் பண்ணணும். நமக்காக தான் அவங்க, அரசாங்கத்துக்காக நம்ம கிடையாது. சரியா? ரைட். அது யார்? 3 பேர். அவங்க அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்னு எந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க? சரியா? அவங்க என்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே எந்தெந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு லைனுமே கேள்வி. அதோட கதையோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ பிரைம் மினிஸ்டர் போகிறார், யாரா அவன், என்ன வேலையை செய்யணும்னு கேட்கணும். நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு. சரியா? வந்தால் முக்கிய முடிவுலாம் எடுத்து செய்யணும். என்ன வேலையை செய்யணும்? இப்போ ரோட்டில் டிச்சு ஓடலை அப்படின்னா அவன்கிட்ட போய் கேட்கலாமா? யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்கள் கவுன்சிலர்ட்டையும் உங்கள் மேயர்ட்டையும் போய் கேட்கணும்.
இப்படி லைஃபோட கம்பேர் பண்ணணும். சரியா? நேஷ்னல் ஹைவே சரியில்லை, அப்போ யார்கிட்ட போய் கேட்பீங்க? அப்போ நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட கேட்கணும். ஸ்டேட் ஹைவே சரியில்லை ரோடு, அப்போ எங்கே கேட்கணும்? இதுக்கெல்லாம் தான் இது படிக்கிறது. புரிஞ்சுதா? லைஃபோட மாற்றணும். சரி, இவனை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு பார்ப்போம். 74 ஆர்டிக்கல் 74. இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களை பற்றி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க, பிரிவு தானே இது ஆர்டிக்கல் அப்படின்னு அவனை பார்த்துட்டு நியூஸில் வரப்போ போய் எடுத்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நிற்கும், மனசுலேயே நின்றுக்கும். அந்த கொஸ்டினை மனப்பாடம், அவன் யாருனே தெரியாது, பிரதமரை பற்றி பேசும் ஆர்டிக்கல் 70 நாள் மண்டையில் நிற்காது. அது எதுக்குன்னே தெரியாமல் ஏட்டு சுரக்காய் கறிக்கு மாதிரி போயிடும். ஓகேவா? இது ஒவ்வொன்றுமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை இன்னொரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா கூட போதும். ரைட், பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்துட்டு அடுத்து நாம் கன்டினியூ பண்ணுவோம்.